என்கின்ற வகையில அடுத்து நம்முடைய இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் சின்னண்ணா என்று சொல்லுகிறோம். சின்னண்ணா என்று சொல்லுகிற போது அது ஒரு அடைமொழி இல்லையா? அது சொல்லுகிற காரணம் என்ன? அண்ணாவை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால அவர் அண்ணா அளவுக்கு நம்ம ஏன்னா மூதறிஞர் உண்டு, அண்ணா பேரறிஞர், மூதறிஞர், பேரறிஞர் என்னெல்லாம் இருந்தது. அடுத்து அண்ணாவை போல் வேற யார் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அண்ணாவை பார்த்தோம். அண்ணாவை போல் நமக்கு ஒருத்தர் தேவைன்னு அது இலக்கிய வட்டத்திற்கு கிடைத்தார். அவர் தான் சின்னண்ணா. அவர்களை இப்பொழுது வாழ்த்தோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். நீங்கள் இந்த கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இலக்கிய பாகத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வரவுதான் என்னுடைய பெருமை என்கிற வகையில் சொல்லி அம்மையார் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் குழந்தைக்கு எத்தனை பேர் தாளாட்டினாலும் குழந்தை சமாதானம். தாய்ப்பால் கொடுத்தாதான் குழந்தை அழுவ நிறுத்தும். அது தன்னுடைய முகத்தை, தாய் முகத்தை பார்த்து பார்த்து புன்னகைக்கும். அந்த புன்னகையோடு இருக்கிற அந்த அம்மையார் அவர்கள் இந்த நூலை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது அவருக்கே கொள்ளுவேன். நான் அடிக்கடி சொல்றேன், திருப்பி பேசுனா முத்துத்தான் உதிரும் என்றோ மோகனவாய் மூடி கிடக்கிற சமூகத்துல முத்துத்தான் உதிரும் என்றோ மோகனவாய் மூடி கிடக்கிற சமூகத்துல இந்த அம்மா பாருங்க அன்று மலர்ந்த செந்தாமரை மாதிரி இருக்காங்க, முகமலர்ச்சியோட இருக்காங்க. இவருடைய வாழ்க்கை துணைவியால் கிடைச்சது இந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை. ஏன்னு கேட்டா அவர் இல்லை, இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே என்னைக்கும் மலரும் ஓல மருள் போக்கும் பைந்தமிழில் மறுபடிக அத்தானே எனையின்றி இருள் சேர்க்கும் குழலுடைய இசைப்பாலாயின் இனிக்காமற் புளித்தாப்போம் இந்த வையகம். அதே போல நல்ல மனைவியும் வேண்டும், நட்பாய் பழகம் வேண்டும், கள்ளம் மகத்திடல் வேண்டும், கருத்தை கவருதல் வேண்டும், சொல்லுமின் சொற்களை தட்டி பிற சொல்லாதிருந்த வேண்டும். ஒவ்வொரு கணவனுக்கும் அப்படி மனைவி வேணும்ன்றான். ஒவ்வொரு மனைவியும் இப்படி கணவன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவைகளை எல்லாம் ஈடு செய்கிற வகையில் அம்மையார் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் புகழ்வாய்ந்த பள்ளிக்கூடம் அரசு மேல்நிலைப் பள்ளி அசோக் நகரிலே பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு தனி முத்திரை அந்த காலத்தில் இருந்து. அது போல இந்த அம்மையார் எழுதியிருக்கிறார். இந்த நிகழ்வில் நாளை இன்றைய பிறந்த நாள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய இலக்கிய வட்டம் எப்போது பொது நலன் கருதி செயலாற்றுவதை வாழ்த்துவதுதான் நம்முடைய மரபு. அந்த வகையில் இலக்கிய வட்டத்தின் சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல ஏடென்னும் எதுகை என்றும் மோனை என்றும் குழம்பை ஊற்றி நீடில்லா பத்தென்னும் நெய்யை ஏற்றே தமிழை பிசைந்தளித்தாலும் பருக இருக்கிற தமிழகத்தில் பேருந்துகளிலே முதலில் கலைஞர் அவர்கள் தான் பேருந்துகளிலே திருக்குறள் எழுத சொன்னார். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அடுத்த ஒரு 3 நிமிடத்திற்குள் ஒரு காஞ்சிபுரம் திருத்தணி டு அரக்கோணம் என்கிற பேருந்திலே ஒரு தனியார் நிறுவனத்திலே பணியாற்றுகிற அந்த நண்பர் 92 வயசு. அவர் எப்போதும் குளத்தூர்ல இருக்காரு. முன்னாள் மேயர் சா கணேசனுடைய நெருங்கிய தோழர். அவர் அந்த பஸ் முதலாளியை கேட்காமையே திருக்குறள தார்பாய் இதுல எடுத்து முதல்ல பேருந்துல திருக்குறளை எழுதினவர் சின்னராசன் பேரு. முன்னாள் மேயர் சா கணேசனோடவே ஒல்லியா இருப்பாரு. 89 வயது முதல்ல திருக்குறளை பேருந்துல எழுதினவர் அவர் எழுதி அவங்க முதலாளி கிட்ட காமிச்சாராம். என்ன கேட்காம, இல்லையா இது நல்லதுன்னு தான் பேருந்திர அண்ணா சொல்லியிருக்காரு, அதனால நம்ம பேருந்துக்கு தான் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல எழுதினாராம். தமிழகத்துல திருக்குறளை பரப்பியவர்கள எனக்கு தெரிந்த வரையில் முதன்மையானவர் கலைஞர் தான். ஏன்னா அண்ணா சொல்லிட்டாரு, திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானது. என்ன தக்கா தகவிலா விஞ்ஞானம் அவரவர் எட்டத்தார் காணப்படும் என்கிற சொற்றொடர திருக்குறள் இல்லாத வாடியல் மொழியே கிடையாது. நாங்க திருமூலநாதன் ஒரு பையனை இந்த இப்ப சொன்ன மாமணி பத்தி எல்லாம் பிரபாகரன் அந்த திருமூலநாதனை நடிகர் சங்கம் அவன் தேர்ல உட்கார வச்சு வடவழி கோயில இருந்து திருமூலநாதன் எந்த பொருள் பத்தி சொன்னாலும் திருக்குறள் சொல்லுவான். சின்ன பையன் திருமூலநாதன் அவனை தேர்ல வச்சு அவன் தான் திருவள்ளுவர் அப்படின்னு நினைச்சு அவனை எடுத்துட்டு போய் இது பிரச்சாரம் போல இந்த இலக்கிய வட்டத்தை நாளைக்கு கலைஞருடைய 100ஆண்டு விழா. அதன் அடிப்படையில் திருக்குறளை தமிழகத்திலே திருக்குறள் முனுசாமி நகைச்சுவையாக சொல்லுவார். ஆனால் அவரை காட்டிலும் வேற ஆட்சி பொறுப்பில் வருகிற போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும். திருக்குறள் என்பதை பேருந்துகளிலே முதலில் எழுதி
வெளிப்படுத்தியவர் அவருடைய பிறந்த நாளுக்கு என்பதனால் அவரையும் இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். நாங்கள் எக்கட்சி சார்பாலும் எதனையும் எடுத்துரைப்பதில்லை. முக்காலும் அறிந்தவர்கள் முறையாக மூளைக்கு வேலை கொண்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். இந்த இலக்கிய வட்டத்தின் நோக்கமே மனித நேயம் உள்ள இனம். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதனை மனிதனாங்கே மாய்த்துண்ணும் காலம் வெகு விரைவில் வாராதும் எப்போ சொன்னான். ஆனா இப்ப நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு நாளும் எடுக்கிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது திருக்குறளை வாழ்வியல் நூலாக ஒவ்வொருவரும் கடைபிடித்துவோமே இவை இந்த துன்பங்களெல்லாம் போக்கும் இந்த வகையில் இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு என்ன என்று செய்ய தெரியாது. இதற்கிடையிலே இப்போ கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நூற்றாண்டு இது. ஆகவே இன்னொரு நிகழ்வு இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே இருக்கும் என்றால் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பற்றி செய்தியை உறுதியாக சொல்ல முடியவில்லை. இந்த மாத இறுதியிலே ஒரு நிகழ்வை நடத்தலாம் என்று இருக்கிறேன். அது எங்கென்று பிறகு நான் சொல்லுகிறேன். ஆகவே அந்த நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி இன்னொன்று, இந்த பள்ளியிலே இந்த பக்கம் சூழல்கள் எல்லாம் இப்போ வேறு விடமாக பாழ்படுத்தியிருந்தாங்க. அப்பொழுது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழைத்து எல்லாம் திருக்குறள் தான் எழுத சொன்னாங்க. இந்த பெரும் முயற்சி கூட நாங்கள் பண்ணோம். திருக்குறளத்தை இந்த பக்கம்லாம் சூழல் எல்லாம் பாழ்படுத்தி வைத்திருக்கிறாங்க போஸ்ட் ஓட்டி. அதுவும் அதை மாற்றுவதற்கான முயற்சியும் நாம் ஈடுபடுவோம். திருக்குறள் எல்லா இடத்திலையும் பரவினால் நமக்கு அது பெருமை உள்ளதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு நண்பர்கள் போன்றவர்கள்லாம் வலிமையாக இருக்கிறாங்க. பணபலம்ன்றது இன்னொரு பக்கம். அவருக்கு மனபலமும் உண்டு, ஆணுபலமும் உண்டு. எங்கெங்களாக ஈட்டி எரிகளை முதலில் வெற்றி பெற்றார்னு கணப்பனாங்க. அது மாதிரி மாமனி அவர்கள் சரியான ஆட்களை எல்லாம் முதலே தேர்ந்தெடுத்து வைத்தார். யாரையும் விடல. அவர் அடையாளம் கண்டிருந்து அவர் அழைத்திருந்தா இவருக்கு மட்டும்தான் பேரை மாத்தினார். நல்லதுமான்றத அவருக்கு குரல சொந்தம் மாத்தினார். அவர் சாதாரண நிலையில மாணவ பருவத்திலிருந்து வந்தவன எல்லாருமே மாணவ பருவத்தில் தான் மாமனியிடம் வந்தோம். ஒவ்வொருவரையும் அவர் பேராசிரியராக ஆக்கி பார்த்தார், ஒருவரை இளவாசிரியராக பார்த்தார், இவரை என்னவாக்கி பார்த்தார், அவரை வழக்கறிஞராக ஆக்கி விட்டிருக்கிறார் என்கின்ற அந்த சிறப்பு அவருக்கு உண்டு. அவரால் முடியும். இன்னும் சில விஷயங்களை நம்ம நிறைய செய்யணும். இந்த பள்ளிக்கான செய்து கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில அடுத்த கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு விரைவாக வரும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி, உங்களுடைய வரவுதான் மிக முக்கியமானது. இவ்வளவு கடுமையான வெயில் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் நம்ம உள்ள உட்கார்ந்துட்டோம். இது தெரியும். இந்த தாக்கத்திலும் இங்கே வருகிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி முறையான நன்றியை கோலசிங், அதாவது வழக்கறிஞர் நந்தகோபுரம், நாங்கள் அடுத்த அழைப்பவரில் அவர் வழக்கறிஞர் என்ற பெயரோடு அழைக்கப்படுவார் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலாஜி, திருமலையிலிருந்து வருகிறேன். அம்மா அவர்கள் புக்கு போட்ட சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா சார் இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் எல்லா இதையும் இது பண்ணி கஷ்டத்தில் தான் அவங்க இது பண்ணாங்க புக்கு. அதனால் அவங்க முயற்சிகள் பாராட்டணும். என்னுடைய கணவரை ஒரு ஆண்டாவது போனோம் இப்போ 35 தான் அவர் தவறி போயிட்டாரு. இப்போ ஒரு ஆண்டு என்னுடைய தனிமையை கழிக்கிறதுக்கு இது ஒரு எனக்கு அந்த காலகட்டத்தை நான் இந்த புத்தகத்தின் துணையோடையும் இந்த அசைவுகளோடையும், ஏன்னா நான் எழுதணும் அப்படின்னு எனக்கு முதல்ல ஆர்வத்தை தூண்டுனவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால அவருக்கு தான் இந்த புத்தகத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன் மனசார. அதனால இந்த கூட்டத்தில் அதையே நான் கூட்டத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறணும்னு ஆசை தான். காலம் நமக்கு இல்லைன்றதுனாலையும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பான சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஏன்னா இது 487 இன்னும் 13 கூட்டம் முடிச்சுட்டுனா நம்ம 500வது கூட்டத்தை நம்ம இங்கே நிறைவு பண்ண போகிறோம். ஒரு பெரிய சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்திலேயே 500 கூட்டத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் நம்முடைய இலக்கிய வட்ட அமைப்பு தான். அந்த வகையில் ஒரு சிறப்புமிக்க கூட்டத்தில் இன்றைய நூல் வெளியீட்டு விழா என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். திருக்குறளை பற்றி சொன்னாங்க. நானும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். நான் +2 படிக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணா, இப்போ எப்பவுமே ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெய்லி மீட்டிங் நடக்கும் இல்லையா, அதில் ஒரு பையன் என்ன பண்ணா, இப்போ பாருங்க அடுத்தது ஒரு பையன் திருக்குறள் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த எங்க கூட இருந்த ஒரு பையன் சொன்னான், என் கிளாஸ்மேட் தான் அவன் இப்போ பாருங்க சொல்ல போறான் பாருங்க, எல்லோரும் பல்லும் பல்லல்ல என் பல்லே பல்லுன்னு சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே இது எங்க ஹெட்மாஸ்டர் காதில் விழுந்துருச்சு. அப்படியே முகல்லாம் மாறிடுச்சு. அப்படியே சைலண்டா இருந்தார். சரி கூட்டம் முடியட்டோன்னு. கூட்டம் முடிஞ்ச உடனே அவனை கூப்பிட்ட ஹால்லே ஒன்று போட்டார். அந்த பையனுக்கும் அசிங்கமாயிடுச்சு. அவர் அடிச்ச பண்ணி எல்லாருக்கும் அடிச்ச உடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இது எப்படி சரி பண்றது அப்படின்ன உடனே அடுத்த நாள் எங்களை இதே மாதிரி ஹாலில் கூப்பிட்டு
அதே மாதிரி காலையில் பிரேயர் ஹாலிலே கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் இருந்தாலும் இந்த பையனை நான் பாராட்டுவேன், திருக்குறளை எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான் பாருங்க, ஒரு குறளை எவ்வளோ அழகாக அவன் நயமா பாராட்டியிருக்கான், ஆனால் திருக்குறள் ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னார். ஏன்னா அப்போ தமிழில் நாங்கள் +2 படிக்கும்போது திருக்குறளுக்காகவே 25 மார்க்கு தமிழக அரசு கொடுத்தது. அதாவது பிக் கொஸ்டினில் ஒரு 10 மார்க்கு, ஸ்மால் கொஸ்டின் 2 எதுனா அது 5 மார்க்கு, திருக்குறள் முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி எதுனா அதுக்கு ஒரு 2.5 மார்க்கு, பின்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சா மனப்பாட பகுதி அதுக்கு ஒரு 2.5 மார்க்குன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 25 மார்க்கு அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொன்னார். சொன்னவர் வந்து ஆங்கிலவாதியார் ஐயா கணேசன் சொல்லிட்டு, அவர் பின்னால் வந்து நுங்கம்பாக்கம் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றார். ஸோ அப்படி திருக்குறள் வந்து எங்களோடலாம், அதுவும் என்னோடலாம் பயங்கரமாக பிணைஞ்ச ஒரு விஷயம். அம்மா வந்து அந்த புத்தகத்தை இருந்து கடைசி அந்த புத்தகத்துக்கு மதிப்புரை வந்து 2 மாணவர்களை வச்சு வாங்கி எழுதிடுறாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை விட பதிப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேசன் சார் இங்கே இருக்காரு. பிரபாகரன் சாருக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா கூட இருக்கிறவங்க எப்படியாவது அவங்கள வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து காமிச்சணுன்ற ஆர்வம் மிகுதி. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல்னா அவருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல். எங்க தலைவர் வந்து பாராட்டுற வல்லல, யாரை கூப்பிட்டாலும் 5 நிமிஷம்னாலும் அப்படியே ஒரு திருக்குறளை போய் அந்த குறளை எடுத்து போட்டு இவர் இப்படின்னு மாத்திட்டு போயிடுவார். அந்த மாதிரி எங்க பேராசிரியர் வந்து யாரையாவது ஒரு முன்னிலை பத்தணும், அவங்களை அத்தை சேர்க்கணும். நான் எம்ஃபில் முடிச்சேன், 10 வருஷத்துக்கு மேலே போச்சு, என் புக்கை போட முடியல. நான் எத்தனை சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, அவ்வளோதானே சரி இதுக்கு ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அழகா கேசன் சார் என்னோட லிங்க் பண்ணி விட்டாரு. அவர் கேசன் சார் பாருங்க, எல்லாம் அதை என்ன நல்லா இருந்தா எல்லாம் செய்யிருக்கேன். அம்மா சொன்னாங்கல்ல, நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன்னு, டிஸ்டர்பன்ஸே இல்லை. கேசன் சார் என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை பெல் சொன்னார் என்கிட்ட, 2ஆம் முறை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆர்டிஸ்டுடைய நம்பரே உனக்கு தரேன், நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டா கிராபிக்ஸ் நம்பரை என்கிட்ட கொடுத்து பேச வச்சேன். திடீர்னு பார்த்தா அந்த புக்கு அவ்வளோ அற்புதமா வந்தது. என்னுடைய புத்தகம் வந்து திராவிட இயக்க வரலாறுன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய லைஃப்ல என் வாழ்க்கையில அது மறக்க முடியாத ஒரு புத்தகம் அது. ஸோ அப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நினைவுகளை கொடுக்கக்கூடியவர் எங்களுடைய பேராசிரியர் பி.கே. பிரபா. அது மாதிரி எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னும் போது இந்த கூட்டத்துடைய சிறப்பு அதுதான். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. முகத்துக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருது மாமணி ஐயா தொடங்கி வச்ச ஒரு நடவடிக்கை. அவங்க ஒவ்வொரு மாசமா வந்து அன்னைக்கு இருந்த பொருளாதார தொண்டர்கிட்ட ஒரு 10 புத்தகத்தை கொடுத்து இது போவாரு. அந்த வழக்கம் இன்னைக்கு தொடர்ந்து இல்லைன்னா கூட 15 ரூபாய் விலை உள்ள அந்த புத்தகம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பெரியவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு கொடுத்தா அதை நான் வந்து முகத்துக்கு உங்களுடைய வாங்கிப்பேன். நான் கொடுத்துருக்கேன், ஐயா வாங்கிக்கினாங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது போல இந்த விசிட் ஃபுல்லா கேட்டு